நான் பகத்சிங். 1907 செப்டம்பர் 28ஆம் தேதி பஞ்சாபின் பங்கா கிராமத்தில் பிறந்தேன். என் தந்தையும் மாமனாரும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்கள். அவர்களின் இரத்தத்திலேயே தேசபக்தி ஓடிக்கொண்டிருந்தது. 1919 ஜல்லியன் வாலா பாக் படுகொலை. நான் சிறுவனாக இருந்தபோது நான் கண்ட அந்த நாள், ஜல்லியன் வாலா பாக் படுகொலை, அது என் இதயத்தில் நிலைத்தது. அன்று நான் உறுதி செய்தேன், இந்த நாட்டை ஆங்கில அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்காமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். 1920 காந்திஜியின் ஒத்துழைப்பு மறுப்பு இயக்கம் என்னை ஊக்குவித்தது. ஆனால் அது நிறுத்தப்பட்டபோது நான் புரிந்தேன், சுதந்திரம் சொல்லால் இல்லை, செயலில்தான் கிடைக்கும். அதன்பின் நான் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் ஐயில் சேர்ந்தேன். பின்னர் அதை ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் என மாற்றினோம். எங்கள் நோக்கம் பிரிட்டிஷ் ஆட்சியை முடித்து சமத்துவமும் நீதியும் நிறைந்த இந்தியாவை உருவாக்குவது. 1927 சைமன் கமிஷன் இந்தியா வந்தபோது அதற்கு எதிராக போராட்டம் நடத்திய லாலா லஜ்பத் ராய் போலீசால் அடிக்கப்பட்டு உயிரிழந்தார். அந்த அநியாயம் எனக்கு எரியும் நெருப்பாக இருந்தது. எங்கள் அன்பு தலைவரான லாலா லஜ்பத் ராய் அவர்களின் மரணத்திற்கு பழிவாங்க நான், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத் மூவரும் சேர்ந்து அந்த கொடூரமான அதிகாரி ஜேம்ஸ் எஸ் ஸ்காட்டை கொல்ல முடிவு செய்தோம். ஆனால் தவறான அடையாளம் காரணமாக நாங்கள் ஜான் பி சாண்டர்ஸ் என்ற உதவி காவல் அதிபரை டிசம்பர் 17, 1928 அன்று தவறுதலாக கொன்றுவிட்டோம். 1929 ஏப்ரல் 8 அன்று நான் மற்றும் பட்டுகேஸ்வர் தத் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில் வெடிகுண்டுகள் வீசினோம். அன்று அரசு 2 முக்கிய மசோதாக்களை அமைக்க முயன்றது. ஒன்று பப்ளிக் சேஃப்டி பில், தேச பிரச்சாரத்தை அடக்கும் சட்டம். 2 ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் பில், தொழிலாளர் அரசியல் சங்கங்களை நெருக்கும் சட்டம். அந்த சட்டங்கள் இந்தியர்களின் சுதந்திர உரிமையை பறிக்கும் வகையில் இருந்தது. எங்களின் நோக்கம் யாரையும் காயப்படுத்துவது அல்ல. இப்போது விழித்தெழுங்கள், இந்தியா அடிமையாக இருக்க முடியாது. வெடிகுண்டு வெடித்த பின் நாங்கள் இன்கிலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கம் விட்டு சரணடைந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எங்கள் மீது லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் தொடரப்பட்டது. அந்த வழக்கில் நான், ராஜ்குரு, சுக்தேவ் மரண தண்டனைக்கு சேர்ந்தனர். நான் சிரித்துக்கொண்டே மரணத்தை ஏற்றுக்கொண்டேன். மார்ச் 23, 1931 அன்று என் இறுதி நாள். ஆனால் நான் பயப்படவில்லை. ஏனெனில் நான் நம்பினேன், உயிர் போகலாம், ஆனால் சிந்தனை உயிருடன் இருக்கும். இன்கிலாப் ஜிந்தாபாத். புரட்சி வாழ்க!